கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, நெடுநாள் யுத்தம் என்று சிந்திக்கலாம். 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனம், சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் உணர்த்துகிறதான ஒரே ஒரு காரியம், அவருக்குள் இருக்கும் போது, அவருடைய ஆலோசனையை பெற்று காரியங்களை செய்யும் போது தாவீது வர வர பலப்பட்டான், பலத்தான், செய்தான் என்று சொல்லுகிறது. ஆனால் ஒரு பெரிய மனிதன் தாவீதை கொல்ல வகை தேடின ராஜாவாக்கிய சவுல் இன்று அவன் பலவீனப்படுகிறான் என்று பார்க்கிறோம். ஏன் பலவீனப்படுகிறான்? அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில இடங்களில் நாம் ஏன் பலவீனப்படுகிறோம், ஏன் நாம் தோற்று போகிறோம்? இந்த காரியங்களை நாம் கணக்கிட்டு உட்கார்ந்து யோசிக்க வேண்டும். அவருக்கு பிரியமல்லாத காரியங்களை செய்யும் போது நாம் தோற்று போகிறோம். அவருக்கு விருப்பமில்லாத காரியங்களில் நம்ம ஈடுபடுத்தும் போது நாம் பலவீனப்படுகிறோம். ஆனால் தாவீதோ வென்றான். கர்த்தருடைய சமூகத்தில் அவன் காத்திருந்து ஒவ்வொரு காரியங்களையும் கேட்டு செய்கிறதான் அவன் பலப்பட்டான். நீங்களும் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பலப்படத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் தாவீதை போல கீழ்ப்படிதல் உள்ள மனிதர்களாக, ஜனங்களாக, பிள்ளைகளாக மாறுவோம். கர்த்தர் உங்களை பலப்பட செய்வாராக. ஆமென். எங்களை நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, நெடுநாள் யுத்தத்தில் தாவீதுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்தது போல இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் வெற்றியை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ராஜா. சங்கீதக்காரன் தாவீது உண்மையுடைய மகனாக உம்முடைய பாதத்தில் விசாரித்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்து வெற்றிகளை பெற்று பலப்பட்ட மகனாக இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. நாங்களும் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் பலப்படத்தக்கதாக வாஞ்சி இந்த நாளை ஆண்டவரே தம்முடைய ஜனங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக யுத்தத்தில் வெற்றியை பெற்ற பிள்ளைகளை போல இவர்களை ஆண்டவரே வெற்றியுள்ள பிள்ளைகளாக திரும்ப கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.